சபையோர் அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரங்கள். ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசியம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமனம் மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோக சதராணி திருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஷதய சிந்தோஹோ ராமானுஜ சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனியா விபூதிஹி சர்வம் யதேவ நேமேன மதன்வயானாம் ஆதஸ்ஸ நகக வக்ளாவிராமம் ஸ்ரீமத்ததங்களிடம் படமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மதாதர பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி யுவாகான் பக்தராயகீண பரகால யதீந்திர மிஸ்ரார் ஸ்ரீமத் பராங்கோச முனி பிரணதோஸ்மி நித்யம் நீலாஸ்துங்க ஸ்தனகரி முப்போத்திய கிருத்தம் பாராத்தியம் சரசிரத் சித்தா பயந்தி சோஷிஷ்யாதா நிகழ உந்த கோதாதஸ்ய நம இதமிதம் பூவ ஏவாஸ்து பூதகா அன்னவீரானாரங்கற்கு பன்னு திருப்பாவி பல்பதியம் இன்னிசியார் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடகொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையா நாடினி வேங்கடவர்க்கென்ற விதி என்ற இம்மாற்றம் நாம் பகடவா வண்ணமே நல்கு ஸ்ரீரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கா தாமரத்திலே சென்னம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சமேத கண்ணன் கடலிலே சென்னம் ஸ்ரீமதே ராமானுஜ மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே வேதாந்த மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே ரங்கநாத மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமக அஸ்மத் குருப்யோ நமக. அடியே இன்னைக்கு 21வது பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். முதல்ல பாசுரம், அப்புறம் எளிய விளக்கங்கள், அதுக்கப்புறம் விரிவான விளக்கங்கள், அப்புறம் சுவாபதேசம் உட்புறு. ஒவ்வொரு பாசுரத்து மூலியமாகவும் நாச்சியார் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்கிறா. முடிஞ்ச வரைக்கும் அதை கவனத்தில் கொண்டு அவள் சொல்கிற வழியில் நல்லபடியாக நம்ம நடந்து போய் கண்ணனை அடையணுங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்கணுங்கிறத நான் பிரார்த்திச்சுக்கிறேன். அடியேன் ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெடாய் மாற்றார் வந்து உனக்கு வலி தொலைந்து உன் வாசல் கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாமந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். தகுந்த பாத்திரங்களுக்கு எதிரில் உயர்ந்த அந்த தகுந்த பாத்திரம் பகவான் கிட்ட நம்ம சரணாகதி பண்ணிட்டுட்டோம்னா நம்ம தான் அவனுக்கு தகுந்த பாத்திரம். அந்த மாதிரி தகுந்த பாத்திரத்தை வஞ்சனை இல்லாத கால புழியிற பசும்பல்கள். இவா இன்னார், இவா படிச்சிருக்கா, இவா குட்டை, இவா நெட்டை, இவா இந்த ஜாதியில் பிறந்திருக்கா, எந்த பாகுபாடும் என் கண்ணன்கிட்ட கிடையவே கிடையாது. அந்த மாதிரி மாற்றாதே வஞ்சனை இல்லாத பாலை, அவனுடைய அமுதத்தை, அவனுடைய அருளை நம்மளுக்கு பழக்கூட உதாரண குணமுள்ள பெரிய பசுமாடுகளை உள்ளே நந்தகோபனன் இந்த பாடலையும் நந்தகோபனை தான் முன்னின்று நிறுத்துறான்.
அந்த கண்ணன் வந்து அந்த நந்தகோபன் மாளிகையில் இருக்கிறதுனால எப்படி அந்த ஆயர்பாடியே வசந்து நின்றுதோ அந்த மாதிரி அந்த நந்தகோபனை ஆச்சாரியனை அவனை முன்னிட்டு கொண்டு, அதனால் ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு, நப்பினை முன்னிட்டு கொண்டு, கிருஷ்ணனை பலராமனை முன்னிட்டு கொண்டு, யசோதையை முன்னிட்டு கொண்டு எப்படி கண்ணனை எழுப்பினாலோ அந்த வரிசையில் இந்த பாசுரத்துலேயும் ரொம்ப வசதியான எந்த மாறுபாடும் இல்லாத அந்த பசுக்கள் வந்து இந்த இடத்துல ஏற்ற கலங்கள்னு சொல்கிறான். ஏற்ற குளங்கள்னு சொல்லலை, ஏற்ற கலங்கள். நம்மளை தயார்படுத்திக்கணும்னு சொல்லி நாச்சியார் இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறான். நம்ம மனசை தயாரப்படுத்திக்கணும். கலம், நம்ம மனசு கலம், அதை கண்ணனுக்குன்னு அர்ப்பணிக்கணுங்கிறதுனால தான் இந்த பாசுரத்தில் ஏற்ற கலங்கள் அப்படின்னு சொல்கிறான். மாற்றாதே, அவனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. எப்படி அந்த பசுமாடு இன்னார் கொண்டு வந்து இந்த பாத்திரத்தை வச்சாதான் பால் கறப்பேன் அப்படின்னா சொல்கிறது, அதுங்கிட்ட போய் அதனுடைய முலையை சொரந்து விட்டுட்டாக்க எப்படி எல்லா களத்தையும் நினைக்கிறதோ, எல்லா பாத்திரத்தையும் அதை நினைக்கிறதோ, அந்த மாதிரி அவங்கிட்ட போய் நின்று கண்ணா அப்படின்னு சொல்லி கையை கூப்பிட்டு நின்றுட்டோமானா, நம்ம கண்ணில் கண்ணீர் மல்க அவனை சேவிச்சுட்டோமானா, மாற்றாதே எல்லாருக்கும் அருள் புரியக்கூடியவன் அந்த கண்ணன்கிறத சொல்கிறான். இப்போ ஆயர் பெண்கள்லாம் வாசலில் நின்றுட்டுருக்கா. நப்பினையை விட்டுட்டோன்றதுனால அப்புறம் நம்மினையை சேவிச்சா. அதுக்கப்புறம் நப்பினையை இது பண்ணதுக்கப்புறமா கண்ணனையும் நப்பினையும் சேர்த்து சேவிச்சா. அப்படியும் கண்ணன் வாய் திறக்கலை. அப்போது அந்த தாயார் என்ன பண்ணுறா, நானும் சொந்த உங்களோட நின்று அவனை எழுப்புறேன், அப்போ அவன் ஆசீர்வதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நப்பினை தாயார் வந்து இந்த ஆயர்குல பெண்களோடு சேர்ந்துக்கிறாளாம். சேர்ந்துட்டு புகவாதார் அம்புக்கு தோற்பார்கள், நாங்களும் தோற்றோம் உன் குணத்துக்கே. புகவாதார் வேண்டாத வாழெல்லாம் அம்பால அந்த கண்ணன் அழிக்கிறான் இல்லையா, அந்த ராமன் ஒரு வில்ல எடுத்து ஒரு அம்பு வச்சா எப்படி வேண்டாத பகைவர்களை அழிக்கிறானோ அந்த மாதிரி உன் குணத்துக்கு நாங்கள் தோற்று வந்து நிற்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இந்த பாட்டில் கோகுலத்தை எஜமானனான நந்தகோபனை ரொம்ப வசத்தியாக அந்த இடத்துல புகழ்ந்து பேசுகிறான். ஆற்ற படைத்தவன் அவன். அதாவது கிருஷி கோ ரக்ஷண வரஜின்யம் அப்படிங்கிறது கீதை. பசுமாட்டு ரக்ஷணங்கிறது அவ்வளோ ஒரு வஸ்திங்கிறத நம்மளுக்கு எல்லா பிரிவாலையும் எடுத்து கொடுத்துருக்கா. வேதம் சொல்லியிருக்கு, கீதை சொல்லியிருக்கு, எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கு. ஏற்ற கலங்கள், களமிடாதார் குற்றமே ஒழிய பசுவின் குற்றம் என்று. நம்ம ஒரு நல்ல பாத்திரத்தை நம்ம கொண்டு போய் வைக்கணும், நம்ம மனசை நல்லா பண்படுத்தி அவங்கிட்ட கொண்டு போய் நம்ம நிற்கணும். நின்றுட்டோம்னாக்க அவன் அருள் புரிவான். அவன் அருள் புரியாத ஒரு நாளும் இருக்க மாட்டான் அப்படிங்கிறத சொல்கிறான். கார்மண்யே பாதி காரஸ்தே மா பலேஷு கதாசனக. கீதாச்சாரியன் சொல்கிறார், எந்த இடத்துல யார் வந்து எப்படி என்கிட்ட சரணாகதி பண்ணிட்டாலோ அப்போ எப்படி அந்த பசுமாடானது தன்கிட்ட யார் கொண்டு வந்து பாத்திரத்தை வச்சாலும், சின்னவா கொண்டு வச்சானா பெரியவா கொண்டு வச்சானா யாராக இருந்தாலும் எப்படி அந்த பாத்திரத்தை கொண்டு வச்சா அதை நிறைச்சி கொடுக்குறதோ அந்த மாதிரி தான் நான் என்கிட்ட பத்திரம் பலம் தோயம் புஷ்பம் எதுவோ ஒன்று ஆத்மார்த்தமா ஒன்றுமே இல்லையா, கண்ணீர் மல்க கை கூப்பி கண்ணா அப்படின்னு யாரையாவது வந்து சொல்லிட்டாரா, மாற்றாதே பால் புரியும். அந்த மாதிரி நான் உங்களுக்கெல்லாம் அருள் புரியக்கூடியவன் அப்படிங்கிறார். காரிய மித்ரோ யத் கர்ம தீபதோவ காரினே சங்கல்ப தயாத்ரய பலம் செய்வ சத்தியாக சாத்விகோகோ மதக அவாப்திய சமஸ்த காமன் அப்படிங்கிறது புருஷ சுத்தத்தில் வருது. அவாத்திய சமஸ்த காமன், அப்பேற்பட்ட உயர்ந்தவன் அவன். அவனை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது. அவன் எங்கேயோ இருக்கான் பகவான், அவன் வசந்தவன் சொல்லி நம்ம விலைக்கு போயிடக்கூடாது. அந்த வசந்தவன் ஆயர்பாடியில் வந்து பரமபத்தில் இருக்கிறவன் அங்கேருந்து இங்கே வந்து
எல்லார்கிட்டையும் சகஜமாக இருக்கிறதுக்கோசரம் வந்து பிறந்தானே, அதை நினச்சி பார்த்துக்கணும். அந்த ஆயர்பாடியில் நடந்த ஒவ்வொரு சிரேஷ்டங்களையும் நினச்சி பார்த்துக்கணும். அந்த மகாபாரதத்தில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன காரியங்களையும் மனசில் நினச்சி, கண்ணா நீ இவ்வளோ பண்ணியிருக்கேடா, எனக்கும் அந்த காருண்யத்தை காட்டுறா. பஞ்சபாண்டவாளுக்கு அப்படியெல்லாம் ஒத்தாசை பண்ணியே, திரௌபதிக்கு அப்படியெல்லாம் பண்ணியே, நானும் உன்னுடைய குழந்தை தோவங்கிட்ட வந்து நிற்கிறேன்டா, எனக்கும் அருள் புரியுடா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம அவங்கிட்ட போய் நிற்கணும். அவங்கிட்ட நம்ம போய் நிற்கிற செய்யும் நம்ம தரித்திரனாக இருக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. இந்த உடம்பு நம்மளுக்கு சொந்தம் இல்லை, இந்த ஆத்மா நம்மளுக்கு சொந்தம் இல்லை, இந்த உலகம் நம்மளுக்கு சொந்தம் இல்லை, எதுவுமே நம்மளுக்கு சொந்தம் இல்லை. அப்போ அவங்கிட்ட அனன்ய பரனா, என்கிட்ட எதுவுமே இல்லைடான்னு சொல்லிட்டு ஒரு தரித்திரனா அவங்கிட்ட போய் யாசிச்சாக்க எப்படி அவன் கொட்டி கொட்டி கொடுப்பாங்கிறத அனுபவிக்கிறாள். எத்தனை பேர் எவ்வளோ சொல்லியிருக்காளோ அது எல்லாத்தையும் இல்லை என்னாதே ஈதல் நன்று, இல்லைன்னு ஒரு நாள் கூட அவன் சொன்னதே கிடையாதுங்கிறத சொல்றார். எதிர் பொங்கி எம்பெருமான் அடைக்கலம்னு எவன் புகுறானோ, எவன் அவங்கிட்ட சரணாகதி பண்ணிக்கிறானோ அவனுக்கு மட்டும் இல்லை, அவன் சம்பந்தி 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 நம்மாழ்வார் அதே தான் கேட்பார். என்னுடைய எல்லா சம்பந்திகளுக்கும், அதாவது என்னோட நம்மாழ்வார்னு பேர் சொன்ன அந்த சம்பந்தம் இருக்கிறவா அத்தனை பேருக்கும் நீ அருள் புரியணும்னு சொல்லுவான். அந்த மாதிரி தான் பகவான் வந்து நம்ம போய் அவங்கிட்ட நின்றுட்டா நம்மளோட யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காளோ அவ அத்தனை பேரையும் திருத்தி பணி கொண்டுடுவான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றான். அவ எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொன்னாக்க, திரிஜடை சீதா பிராட்டிக்கிட்ட திரிஜடை வந்து அந்த ராட்சசிக்கிட்டலாம் சொல்றா. திரிஜடை இவகிட்ட அபச்சாரப்படாதங்கோ, ராவணன் தான் அழிய போறான், ராமன் தான் இந்த இடத்துல ஆட்சி செய்ய போறான், ராமன் தான் ஜெயிக்க போறான்னு சொல்லி சொன்னப்போ அவ அப்ப அந்த சீதா பிராட்டி அவ எல்லாருக்கும் அபயம் கொடுக்குறான். அந்த திரிஜடையினுடைய அந்த சம்பந்தி அவளோட சேர்ந்த அந்த ராட்சசிகள் அவ சீத்தையை எவ்வளோ கொடுமைப்படுத்தி இருந்தாலும் அவ அத்தனை பேரும் ரட்சிச்சா மாதா. அதே அந்த திருச்சடியினுடைய சம்பந்தம் கிடைச்சவா எல்லாருக்கும் அந்த அவளுடைய அருள் பார்வை கிடைச்சது. அதே மாதிரி ததிபாண்டன் அந்த பானையில் ஒரு 5 நிமிஷம் ஒளிய வச்சுருந்தா கண்ணன், அந்த கண்ணனை ஒளிய வச்சுருந்ததுனால அந்த ததிபாண்டன் அந்த பாண்டம் எல்லாத்துக்கும் அவன் அப்பேற்பட்ட மோட்சத்தை கொடுத்தான் கண்ணன். அவனுடைய சம்பந்தி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவன் அவன். மாற்றாதே கர்ணன் வந்து வஞ்சனையே பண்ண மாட்டான். கர்ணன் எல்லாருக்கும் இது பண்ணி கொடுத்தவன், எல்லாருக்கும் வந்து கேட்டவா அத்தனை பேருக்கும் கொடுத்தவன். கர்ணனுடைய கதையை கடைசியில் நம்மளுக்கு நேரம் இருந்ததுனாக்க அவன் எப்படி அவதரித்தான், கர்ணங்கிற யாரு, அவன் எதனால் அந்த கவசத்தோடு வந்தான், எப்படி அந்த கவசத்தை கூட தானம் பண்ணாங்கிறதெல்லாம் அடியேன் பின்னால் உங்களுக்கு அறிவிக்கிறேன். புண்ணியம் அனைத்துக்கும் உதவுக என்றாலும் உளமகிழ்ந்தார். ஒன்றியபடி நீர் உன்னுடைய திருவடியில் கவனம் பூரத்தையும் முன்கிட்டேயே வச்சுட்டு கிருஷ்ணார்ப்பண மஸ்துன்னு ஆத்மார்த்தமாக சொல்லிட்டு நம்ம போய் நின்னமனாக்க அப்போ அவன் வந்து தாயார் பார்ப்பானான். தாயாரை பார்த்த உடனே தாயார் சொல்லுவான், நம்மளுடைய குழந்தை வந்துட்டான், இவனை நீங்கள் எடுத்துட்டு தான் ஆகணும், மாற்றாதே, அவனுக்கு எந்த மாற்றம் பார்க்காதங்கோ, எந்த குத்தங்குறையும் பார்க்காத அவனை நீங்கள் எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி தாயார் உபதேசம் பண்ணுவானாம் பெருமாளுக்கு. பெருமாள் உடனே ஏற்றுருவானாம். மாற்றாதே, நம்ம கிட்ட இருக்கிற எந்த குத்தங்குறையும் இன்னார் இவ்வார் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தாவரமாக பிறக்கிறோமா, நம்ம விலங்கா பிறக்கிறோமா, நம்ம மனுஷாலாக பிறக்கிறோமா, நம்ம தேவராக பிறக்கிறோமா, யாராக இருந்தாலும் எப்படி எங்கே பிறந்திருந்தாலும் அவனை நினச்சிட்டாக்க அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது அவனுடைய கடாட்சம், அவனுடைய அருள். வள்ளல் ஆயர்பாடியில் எல்லா பசுக்களும் வள்ளல் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கற்று கறவை கடங்கள் பல கறந்து அவளால் கறக்க முடியாத அளவுக்கு பசுமாடெல்லாம் வச்சுட்டு இருந்தா அவ. அந்த மாதிரி கண்ணனும் வள்ளல். கண்ணன் எப்படி வள்ளல் அப்படின்னு சொன்னாக்க, யாருக்கு கோது இல்லாத
குற்றம் இல்லாத. இப்போது சாதாரணமாக நம்ம போய் ஒருத்தர்கிட்ட ஒன்று வாங்கிக்கிறோன்னா அதுக்கு தப்பு இல்லாத இருக்கணும். நம்ம யாசிக்கிற அந்த பொருள் தப்பு இல்லாத இருக்கணும். இதுக்கு ஒரு சின்ன விருத்தாந்தம் மட்டும் கதை மட்டும் சொல்லிடுறேன். ஒருத்தர் ஒரு கற்பக விருஷத்துக்கு அடியில் போகிறார். அப்பா நிழல் நன்னா இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது, இங்கே ஒரு கட்டில் இருந்தால் நன்னா இருக்குமேன்னு நினைக்கிறார். கற்பக விருஷம் இல்லையா, கட்டில கொடுத்துருது. அப்போது மெத்தை இருந்தால் இன்னும் சுகமாக இருக்குமேன்னு நினைக்கிறார். மெத்தை இருக்குது. நல்ல தென்றல் அடித்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறார். நல்ல தென்றல் அடிச்சுடுது. இந்த மாதிரி இன்னும் பசிக்கிறதுக்கு சாப்பாடு வேணும்னு நினைக்கிறார், கிடைச்சிடுது. அப்போது இவர் மனசில் என்ன தோணி போயிடுறதுனாக்க, இது என்ன கேட்டது அத்தனையும் டக்கு டக்கு டக்குன்னு இந்த இடத்துல வருது, ஒருவேளை இந்த இடத்துல பேயோ பிசாசோ இருக்கோ, அது நம்மளை அடிச்சிடுமோ அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த செகண்டு அது அந்த கற்பக விருஷம் பேயா பிசாசா அனுப்பி அவரை அடிச்சுடுறது. அந்த மாதிரி கற்பக விருஷம் இது குத்தம், அவனை அழிக்கக்கூடாதுங்கிறத பார்க்காது. அவன் என்ன கேட்டானோ அதை கொடுத்துரும். ஆனால் கண்ணன் நம்ம ஏதாவது தப்பா போய் யாசிச்சோம்னா கூட நம்ம மனசுல பூந்து நீ கேட்கறது தப்பு, நீ இப்படி நடந்துக்காத, நீ இப்படி நடந்துக்கோன்னு சொல்லி நம்மளை வழி நடத்தக்கூடிய வள்ளலவன். எப்படி அந்த பசுமாடு யார் கேட்டாலும் யார் இது பண்ணாலும் தான் வஞ்சனை இல்லாத பால் கொடுக்குறதோ அந்த மாதிரி அள்ளி 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 கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்டது அது. இதை ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் இந்த வள்ளல்களுக்கு சமமானவா. எப்படின்னு கேட்டால், பராசரர் மைத்ரேயருக்கு உபதேசம் பண்ணுறார். முதல்ல உபதேசம் பண்ணிட்டு திருப்பி மைத்ரேயர் கேட்கவே இல்லை. அவருக்கு அது சரியாக புரியலைங்கிறத தெரிஞ்சுட்டு பராசரர் திருப்பி மைத்ரேயருக்கு உபதேசம் பண்ணுறார். அதே மாதிரி பூய ஏனா மகாபாகோ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனை பார்த்துட்டு அர்ஜுனன் 10 அத்தியாயம் சொல்லிடுறார். எல்லாம் பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் எல்லாம் சொல்லிடுறார். அர்ஜுனன் மூஞ்சியை பார்க்குறார். அவனுக்கு எதுவுமே புரியலங்கிறது கண்ணனுக்கு தெரியுது. அவன் கேட்காதையே கடைசியில் 18வது சரத்தில் மாம் ஏகம் சரணம் வருஜன சரணாகதி வரைக்கும் கண்ணன் சொல்லி கொடுத்தான். அதே மாதிரி ஸ்வேவகேதுக்கு தகப்பனார் உத்தாலக அவரே வலுவிலேயே அவர் போய் ஸ்வேகத்தை வெளியில் போய் குருக்கிட்ட படிச்சுட்டு வந்தான். அவனுக்கு எதுவுமே புரியல. உத்தாலகர் தான் சொல்லி அவனுக்கு வழி கொடுத்தார். அந்த மாதிரி அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அறமறையின் பொருள்னு மதுரை கவியாழ்வார் நம்மாழ்வாரை பாடுவார். அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அந்த அருள் மறையின் பொருள், அந்த வேதத்தினுடைய பொருளை நம்ம யாருமே கேட்கல. நம்மாழ்வார்னு ஒருத்தர் அவதரிக்கணும், அவர் மூலியமாக நம்மளுக்கு தெரியணும், நம்மளுக்கு 4 வேதம் நம்ம படிக்கணும்னு சொல்லி நம்ம யாரும் கேட்கல. ஆனால் நம்மாழ்வார் நம்மளுக்கு கொடுத்தார். அந்த மாதிரி அந்த சடகோ ஒரு தரம் எம்பெருமானார் இதுக்கு போகிறாராம், திருநாராயணபுரத்துக்கு போகிறார். இங்கே ராஜாவுக்கு பயந்துட்டு ஒளிஞ்சு போகிறார். அவர் போகிற செய்யும் ஒரு வண்ணா அவரை சேவிக்கிறான். சேவிச்சுட்டு இது போல் என்னுடைய குழந்தைகளும் சேவிக்கணும், நீ யாருப்பா அப்படின்னா, நான் வண்ணா எல்லாருடைய வேஷ்டியில் இருக்கிற அழுக்கையும் இன்னைக்கு அவளுக்கெல்லாம் புதுசாக பண்ணி கொடுக்குறேன். என் மனசு நிறைய அழுக்கு இருக்குது, என்னுடைய குழந்தைகளுடைய மனசுலலாம் அழுக்கு இருக்குது. இது ஆச்சாரியனான நீங்கள் தான் போக்க முடியும், அதனால் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி போக்கணும் அப்படின்னு சொன்னாராம். சொன்னால் கூப்பிட்டு போவோம், பழைய குழந்தைய கூப்பிடுனா சடகோப்பா, குருகூர் நம்பி, வகுலாபரணா, காரிமாரான் 4 குழந்தைகளை கூப்பிட்டானா. ஸ்தம்பிச்சு போயிட்டாதான் ராமானுஜர். நம்ம பேர் வைக்கிறதெல்லாம் அந்த மாதிரி ஆச்சாரியர்களுடைய பேரை, ஆழ்வார்களுடைய பேரை, பெருமான் பேரை கூப்பிடணும். அடியே ஏற்கனவே விடுச்சேன். அஜாமணன் என்ன பண்ணான், நாராயணன்னு பேர் வச்சதுனால கடைசியில் அவனுக்கு அந்த நாராயணன்னு கூப்பிட்டதுனால அவனுக்கு மோட்சம் கிடச்சிது. நம்ம வைக்கிற பேரை அப்படி வசத்தியாக வைக்கணுங்கிறத இந்த சின்ன ஒரு உதாரணத்து மூலம் உங்களுக்கெல்லாம் எடுத்து காட்டுறேன். அதுக்கப்புறம் பெரும் பசுகள் அயோத்தியில் சத்ருஞ்சனன்னு யானையை ரொம்ப பெருசாக சொல்லுவாளாம். அதுக்கெல்லாம் நோய் வராது, எந்த விதமான கஷ்டமும் படாதாது. அந்த மாதிரி இந்த இடத்துல அவதார புருஷனான அந்த கிருஷ்ணன்
அந்த ஆயர்பாடியில் வந்ததுக்கப்புறம் ஒரு பசுமாட்டுக்கு கூட நோய் வரலையாம், ஒரு பசுமாடு கூட எதுவுமே கஷ்டப்படலை. அந்த நீர் இல்லாத, அன்னம் இல்லாத எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த நந்தகோப்பன் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கறதுக்கு அந்த நந்தகோப்பனுக்கு செல்வம் எங்கேருந்து வந்தது? கண்ணன் என்னும் கருந்தெய்வத்தால் வந்தது. ஆற்ற அதிகமாக நிறைய இவன் நிலத்தில் உள்ள பசுகளுக்கு எண்ணிக்கையே கிடையாது. முன்னால் கற்று கறவை பணகாலன் பல கறந்துன்னு தான் சொன்னான். அப்போவும் இந்த இடத்துலையும் ஆற்ற எண்ணெல்லாம் முடியாது. அந்த ஆயர்பாடியில் இருக்கிற பசுக்களை எண்ணெல்லாம் முடியாது. ஏன்னா அந்த கண்ணன் இருக்கிற இடம் அது, நப்பின்னை இருக்கிற இடம் இது. அந்த இடத்துல செல்வத்துக்கு எந்த குறைவும் இருக்காது அப்படிங்கிறத சொல்றான். பரமபதம் போல் தான் தோன்றி ஆயின்றே இது அப்படின்னு சொல்லி ஆயர்படியை சொல்றான். அந்த மேல இருக்கிற வைகுண்டத்துக்கு சமானமா இந்த பரமபதம் இருந்ததான். ஏன்னா நப்பினை பிராட்டியும் கண்ணனும் அடியன் ஏற்கனவே விண்ணப்பிச்சன். கண்ணன் இந்த இடத்துல பூர்ண அவதாரம், எல்லா தாயார்களையும் இந்த பூலோகத்துக்கு வரவழைச்சவன் கண்ணன். அதனால அதை சொல்றான், அந்த இடத்துல எடுத்து சொல்றா. இதை வைகுண்ட லோகத்துல பார்க்கடலாம் இவன் அன்பை பொழியணும், ஆசீர்வாதம் பொழியணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லை. ஏன்னா அங்கே எல்லாமே நிறைஞ்சிருக்கு. யாருக்காவது ஏதாவது தேவை இருந்தால் தானே கொடுக்கணும். அதுக்கோசரம் தான் கண்ணன் இந்த பூலோகத்தில் அவதரிச்சான். யார் யார்கிட்ட என்னென்ன, எப்படி அவளை மனசை மாற்றலாம், எப்படி பக்தியை உண்டாக்கலாம், எந்த விதத்திலெல்லாம் அவளை தயார் பண்ணலாங்கிறத கண்ணன் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான் அப்படிங்கிற சொல்கிறான். சோம்பேறியாக இருந்து காலை கடன்களை செய்யாமல் இருந்தால் என்னை பார்த்து பிறரும் செய்யாமல் விட்டு விடுவர் அப்படிங்கிறான் கண்ணன். அவன் அத்தனையும் பண்ணி காட்டினான் நம்மளுக்கு. எப்படி வாழணும், அம்மா அப்பாவை எப்படி மதிக்கணும், எப்படி தினம் நம்மளுடைய கர்மங்கள், நித்திய கர்மங்கள், நைமித்திய கர்மங்கள் அத்தனையும் எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத அவன் வாழ்ந்து காட்டினான். அவன் வாழ்ந்து காட்டினதுனால அவன் சொன்ன வழியில் நம்ம போகணுங்கிறத அவன் ஒவ்வொரு செயலையும் நம்ம நினச்சிக்கணும். நினச்சி அந்த வழியில் நம்ம போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். முதல்ல ஒரு காலை எடுத்து வச்சுட்டோம்னா போகிறோம். அப்புறம் மெதுவாக வேகமாக ஓட முடியாது. மெதுவாக நடந்து நிச்சயம் அவனை அடைஞ்சிடலாம். அந்த மாதிரி கண்ணை உறங்க மாட்டான். கண்ணை என்ன பண்ணுவான்? யோக நித்திரையில் இருப்போம். ஒவ்வொரு மனசையும் எப்படி கைப்படுத்திக்கிறது, எப்படி நம்ம தயார்படுத்திக்கிறது, எப்படி ஒரு பக்தனை உருவாக்குறது, எப்படி இவள்லாம் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறாளே, இவள்லாம் கஷ்டப்படுறவாளை எப்படியாவது நம்ம கிட்ட கொண்டு வந்துடணும், அவளை மாற்றணும், அவளுக்கு ஒரு நல்ல நிலைமையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அடியே அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் அந்த கண்ணன். சின்ன ஒரு உதாரணம், யாரையும் நம்ம அவமதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு, சுக்ரீவன் அவன் வானரம், அவனுக்கு அவ்வளோ அறிவு போராது. ராமனோட நட்பு ஏற்படுத்தின்னுட்டான். ராமனுக்கு மட்டும் ஒரு இலைய தடையெல்லாம் போட்டு ஒரு ஆசனம் இது பண்ணி அதில் உட்கார வச்சு ராமன்கிட்ட தன்னுடைய விருத்தாந்தங்கள்லாம் தன்னுடைய கதை பூரத்தையும் சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கு செய்ய லக்ஷ்மணனை இவன் கண்டுக்கவே இல்லை. பாகவத அபச்சாரம் அது ரொம்ப ரொம்ப கொடியது. அந்த பாகவத அபச்சாரம் கொடியதுங்கிறதுக்கு ராமன் மனசுல நிறுத்தின்ட்டான். இவன் பாகவத அபச்சாரம் பட்டுட்டான் அப்படின்றத நிறுத்தின்ட்டான். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் யுத்தம் நடக்கிறது. நான் மறைஞ்சிருந்து வாலியை கொன்னுடுறேன்னு ராமன் உபதேசம் பண்ணி அனுப்புகிறான் சுக்ரீவனை. ஆனால் வாலிக்கிட்ட இவன் நிறைய அடி வாங்குறானே தவிர ராமன் அன்பு எய்யவே இல்லை. அப்போ சுக்ரீவன் வரான் திருப்பி ராமன் கிட்ட, என்னப்பா நீ இத்தனை அடி வாங்க வச்சுட்டிய என்ன அப்படின்னு சொல்லப்போ, வாலி நீயும், ஏன்னா அவன் பண்ணது தப்புங்கிறது அவனுக்கு தெரியாது, ஏன்னா அவன் வானரம். அதனால லக்ஷ்மணனை போய் ஒரு மாலையை எடுத்துன்னு வர சொன்னான். மாலையை எடுத்துகிட்டு இதை சுக்ரீவனுக்கு போடு, அந்த சுக்ரீவன் போட்டால் மாலை போட்டுருக்கிறவன் சுக்ரீவன் தெரிஞ்சிடும், அப்போ நான் வாலியை அழிச்சிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்கிறான் ராமன். அப்போது லக்ஷ்மணன் போய் மாலையை எடுத்துன்னு வரான்.
மாலையை போட்டால் என்ன பண்ணணும்? கை கூப்பி தலை வணங்கணும். வேற வழி கிடையாது. மாலையை ஏற்றுக்கணும்னா நம்ம தலை கீழே வரையணும், நம்ம கை கூப்பணும். அப்படி பண்ணுறச்சையும் சுக்ரீவனுடைய தலை குனிஞ்சது லக்ஷ்மணங்கிட்ட, அவனுடைய கை கூப்பித்து லக்ஷ்மணங்கிட்ட. அந்த பாகவத அபச்சாரம் போயிடுத்து, அதனால அவனுக்கு ராஜ்யம் கிடைச்சதுன்னு சொல்றான். ஊற்றமுடையாய் பெரியாய். நம்மளெல்லாம் ரட்சிக்கிறது ஒண்ணுதான் அந்த கண்ணனுக்கு எண்ணம். அவனுக்கு எப்படி யாரை கூட்டின்னு போவோம் பரமபதத்துக்கு, அவன் அது ஒன்றுத்தையே தான் நினச்சிட்டு இருக்கான். அன்று ஐவருக்கு திறங்கள் காட்டிட்டு செய்தது போல அந்த பஞ்ச பாண்டவா, கண்ணா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீ தான் எங்களை வழி நடத்தணும்னு சொல்லி அவங்கிட்ட போய் காலில் விழுந்ததுனால அந்த மகாபாரத யுத்தத்தில் அவன் எவ்வளோ ட்ரிக் பண்ணியிருப்பான், எவ்வளோ சாதனைகள் பண்ணியிருப்பான். அந்த அர்ஜுனனுக்கு வந்த அத்தனை அம்பையும் தான் வாங்கிட்டு இன்னைக்கு பார்சசாலியாக நிற்கிறான திருவதிக்கணியில். எத்தனைலாம் பண்ணியிருப்பான். தன்னுடைய சக்கராதாயத்தால் அந்த சூரியனை மறைச்சு திருப்பி வாங்கி இந்த தேர் சக்கரத்தை எடுத்து பீஷ்மரை அழிக்க போறாப்புல போய் அவருடைய சபதத்தையும் நிறைவேற்றி, துரியோதனுடைய சபதத்தையும் நிறைவேற்றி எத்தனை பண்ணியிருக்கான். ஏன்? அவன் சரணாகதி பண்ணின்றதுனால அந்த தன்மை நம்மளுக்கு வரணும். சங்கசூடன்னு ஒரு அசுரன், அவன் 1000 பெண்கள்லாம் கன்னியார்கள் செய்யும் தூக்கின்னு போயிடுறான். தூக்கின்னு போயிட்டப்போ அவிதூர இவா தேத்திய சிரஸ்தஸ்ய துராத்மனக ஐகார முஷ்டினை வாசு சத சூடாமணி விபுகு அப்படின்னு பாகவத்தில் வருது. அந்த சங்கசூடன் 1000 பெண்களை தூக்கின்னு போயிட்டானா அவனை தன்னுடைய முஷ்டியாலேயே அவனை அடித்து அவன் அத்தனை பேரையும் கூட்டின்னு வந்தவன். யாருக்காவது ஒரு கஷ்டம் வந்துட்டா அவங்கிட்ட கண்ணா நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டா மனப்பூர்வமா அவங்கிட்ட யாசிச்சுண்டா வேண்டிண்டா அவன் அத்தனையும் கொடுக்கக்கூடிய பெரியாள். நம்ம யாருக்கு என்ன ஒத்தாசை பண்ணாலும் என்னத்தை நான் பெருசாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற மனசு நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னு கேட்டால் இந்த உலகத்தாரால் செய்ய முடியாத எல்லா உபகாரங்களையும் கண்ணனும் ராமனும் நரசிம்மனும் இந்த உலகத்தில் வருந்து பண்ணான். அவள் அத்தனை பேரும் பண்ணிட்டு கடைசியில் அங்கே போனப்போ கண்ணன் கடைசியில் என்ன சொல்கிறான்? திரௌபதி என்னை கோவிந்தான்னு கூட்டாளே, அச்சுதான்னு கூட்டாளே, அவளுக்கு வெறும் புடவை தானே நான் சுரந்தேன், அவளுக்கு ஒன்று என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ கொடுக்கணுங்கிறது தான் தாயார் பெருமாளுக்கு. நம்மளுக்கு வாங்கிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஏற்ற கலங்கள் நம்மக்கிட்ட இல்லை. அந்த கலங்களாக நம்ம மாறணும். அவன் வள்ளல் பால் பொடியிற வள்ளல், ஞானத்தை அள்ளி கொடுக்குற கீதாச்சாரியன் அவன். அதை வாங்கிக்கிற அளவுக்கு நம்ம மனசை நம்ம தயார்படுத்திக்கணும். நம்ம அவனுக்குன்னு ஆட்படணும். ஆட்பட்டுட்டா நம்மளை விட அவன் பெரியாய், அவன் பேர்பட்ட பெரியவன், ஊற்றமுடையாய் பெரியாய். இதுக்கு என்ன சொல்றானாக்க, இந்த ஜகத் காரணத்துக்கு இந்த ஜகத்துல தேவர்களுக்கெல்லாம் அவன் நேரடியா போய் அவ என்ன கேட்கிறாளோ அதுதான் 33 பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் கோபமா தான் சொல்லுவா. ஏன்னு கேட்டா அவள்லாம் அவளுடைய ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா தான் ஸ்ரீராப்திக்கு போவா. மற்றபடி ஜாலியாக இருப்போம் தான் அவன் நினைப்பா. அவளுக்கு அவனை சரணாகதி பண்ணிக்கணும், மோட்சத்துக்கு போனா அந்த எண்ணமே தேவர்களுக்கு கிடையாது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லைடா கண்ணா, நான் உன்னுடைய திருவடிக்கு உங்ககிட்ட கைங்கரத்தை யாசிச்சு தான் நாங்கள் வந்திருக்கோம். உங்ககிட்ட பறையை கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம், உங்ககிட்ட மோட்சத்தை கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். நீ எங்களுக்கு பண்ணு, 30 கோடி தேவர்களுக்கு நீ போய் ஓடி பண்ணுறியே அப்படின்னு சொல்லி கோபமாக ஆண்டாள் நாச்சியார் அதில் பேசுறதா தான் பெரியவாழ எடுத்து சொல்லுவா. அந்த மாதிரி ஊற்றமுடையார், யார் எது கேட்டாலும் கொடுக்கிறவன். இந்த பூலோகத்தில் எதுக்கு அவன் பிறந்தானாக்க, அந்த பிரளய காலத்தில் எல்லாத்தையும் வைத்துக்கொள்ள இருக்கிறச்சையும் அந்த பிரளயம் முடிஞ்ச உடனே நான் பலவாக கடுவேன், எல்லாத்தையும் வெளியில கொண்டு வருவேன். கொண்டு வந்துட்டு பிரகிருதி மகத் அகங்காரம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படைக்கிறான். படைச்சு உலகில் தோற்றமாய் நின்ற நம்மாழ்வார் சொல்வார், தன் உருவத்தை அங்கே வைத்து இங்கே பிறந்த எல்லார்கிட்டையும் அடிபடுறதுக்குன்னு இங்கே வந்தியே, அந்த மாதிரி முன் அவ்வியக்கமாக இருந்தாள். நாராயணாய அப்படின்னு இருந்தான் பகவான்.
எதுவுமே இல்லாத இருந்தான். அப்புறம் நான் பலவாக கடமேன், என்னத்துக்கு நான் இப்படி இருக்கணும், எல்லா உலகத்தையும் படைக்கலாம், எல்லா உலகத்தையும் படைச்சு அவளுடைய கர்மத்தை தீர்த்து 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 நம்ம கிட்ட கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் ஸ்ரீமான் ஆகாதோ மதுராம் பூரிம் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி நாராயணன் அப்படி சொல்லப்படுறான். கையில மனுஜ நயன விஷேதாம் கதக அப்படின்னு சொன்னாப்பல நீசர்களான நம் சம்சாரிகள் நம்மளை எவ்வளோக்கெவ்வளோ தாழ்த்திக்கிறோமோ, அவனை எவ்வளோக்கெவ்வளோ உயர்த்தியா நினைக்கிறோமோ, நம்மளை தாழ்த்திக்க தான் நம்ம கிட்ட இருக்கிற தப்பு நம்மளுக்கு புரிப்படும். நம்ம என்னெல்லாம் தினம் வாழ்க்கையில தப்பு பண்றோங்கிறது நம்மளுக்கு புரிப்படும். அப்போ அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு முதல்ல ஞானம் கிடைக்கும். அந்த தப்பை திருத்தின்றோமானாக்க அந்த தப்பு யாருக்கு எப்படி பண்ணமோ அவகிட்ட போய் நம்மளால மன்னிப்பு கேட்க முடியாட்டாலும் பகவான் கிட்ட போய் நின்று, காகுஸ்தா கண்ணா, நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கோன்னு கேட்கறதுக்கு நம்மளுக்கு மனசு வரும். அதெல்லாம் தான் சொல்றான் இந்த இடத்துல. தேவதைகள்லாம் நம்ம கொடுக்குற அந்த ஆகுதியில் இருக்கிற அந்த அவசரம் சாப்பிட்டு அவள்லாம் இது பண்றா. ஆனால் இந்த பூமியில் நேராக பிறந்து எல்லா ராத்திலையும் அவனா போய் வெண்ணெயை சாப்பிட்டானா இந்த பூலோகத்து மனுஷன் நம்மளாம் சாதாரணவா, இவாளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நம்ம போய் இந்த மாதிரி வாழ்ந்து காட்டுவோம். அவளுடைய வெண்ணெயை சாப்பிட்றான்னா அவளுடைய பாவ புண்ணியங்களை சாப்பிட்றான். அவளுக்கு இந்த ஜென்மம் முடிஞ்சா சரணம் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் பிறான். அவன் நம்ம சரணாகதின் பண்ணிட்டோம்னா இந்த ஜென்மம் முடிஞ்சுதானாக்க இன்னொரு ஜென்மம் இல்லாத அவங்கிட்ட கூட்டுக்கக்கூடிய காகுஸ்தன் சுடர் ச உத்ரேயா பகதி ஜாயமானக. இந்த இடத்துல ஊங்கிறது அவதாரணத்தை குறிக்கும். எல்லா பதங்களோடையும் அந்த ஊவை சேர்க்கலாம். அதுலேருந்து நம்மளுக்கு பல அர்த்தங்கள் பெறலாம். எம்பெருமான் பிறப்பறதுக்கு வரம்பே இல்லை. அவன் எத்தனையோ பிறவை, தாவரமாக பிறந்திருக்கான், விலங்காக பிறந்திருக்கான், மனுஷாலாக பிறந்திருக்கான், தேவர்களாக பிறந்திருக்கான், எல்லா விதத்துலேயும் அவன் வந்திருக்கிறான். என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய் அப்படின்னு சொல்கிறார் நம்மாழ்வார். எந்தெந்த விதத்தில் நீ பிறக்கலாமோ அத்தனையும் பிறந்தான். பல்பிறவி பெருமாள்னே பெருமாளுக்கு பேரு. வரும் முழு நலம் அவன், ஒளியா நிற்கிறவான் அவன் நரகத்திலையும் இருக்கான், ஸ்வர்க்கத்திலையும் இருக்கான். அங்கேயும் அந்த நரகத்தில் நம்ம அனுபவிக்கிறோம்னாக்க அப்போ அவன் அந்த இடத்துலையாவது நம்மளுக்கு நல்ல புத்தி நான் பண்ணின பாவத்துக்கு நான் அனுபவிக்கிறேன், இனிமையாவது நான் பாவம் பண்ணாத இருக்கணும்னு ஒரு நிமிஷம் நினச்சோம்னா நம்மளுடைய பாவத்தினுடைய கடுமையை, ஏன்னா பெரியாழ்வார் அவ்வளோ விவரிக்கிறார் அந்த நரகம் எப்படி இருக்கும், அந்த நரகத்தில் நம்ம எப்படிலாம் கஷ்டப்படுவோங்கிறத பெரியாழ்வார் அவ்வளோ விவரமாக சொல்கிறார். அந்த பாசனங்கள்லாம் படிக்கிற செய்யும் நம்ம உடம்பு சிலிர்த்து போயிடும். அப்படியே ஒரு நரக வேதனை. இங்கே சொல்கிற நம்ம நரக வேதனைன்னு சொல்லிட்டு நிஜமாவே நரகத்தில் அவ்வளோ வேதனைகள், அவ்வளோ கொடுமைகள் நம்மளுக்கு காத்துருக்குன்னு சொல்கிறான். அந்த நரகத்துலேயும் ஒரு நாள் அவனை நினச்சி, கண்ணா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு யாராவது மன்னிப்பு கேட்டால், அப்படி கேட்டுட்டா சுடர் அந்த ஞானம் வந்துடுத்துனா, நம்ம மனசில் அந்த ஞானம் விளைஞ்சிடுத்துனாக்க அவன் நம்மளை அந்த தண்டனையிலேருந்து குறைச்சி நம்மளை வெளியே கொண்டு வரான் அப்படின்னு சொல்கிறான். ஆவரண ஜலம் போல பரத்துவம், பார்க்கடல் போல வியூகம், பூதக ஜலம் போல அந்தர்மியாமித்துவம், பெரும் சாறு போல உலகினில் தோற்றமாய் நின்ற. ஆவரண ஜலம், இந்த எல்லா உலகத்தையும் பிரிக்கிறது ஒரு ஜலம், அதுக்கு பேர் ஆவரண ஜலம்னு பேர். அந்த மாதிரி இருக்கிறவன் பரமாத்மா, இதில் இருக்கான். அதுக்கு அடுத்தது வியூகம், பார்க்கடலுக்கு அப்புறம் பார்க்கடலை ஷீராபிநாத் தான் படுத்துட்டு இருக்கான். அப்புறம் வியூகம்னா நிறைய அந்த பார்க்கடலில் இருக்கிறவன் 6 விதமாக தன்னை பிரிச்சுக்கிறான். 6 விதமாக பிரிச்சுண்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கெல்லாம் அறிவிப்பான். சங்கர்ஷன், அனிருத்தன் 6 இது எடுத்துக்கிறான். 6 விதத்தில் நம்மளெல்லாம் ரட்சிக்கிறான். அதுக்கப்புறம் விபவம், அவதாரங்களை எடுக்கிறான். அதுக்கப்புறம் அந்தர்யாமி, அத்தனை ஜீவாத்மாவோடையும், அது கல்லாக இருந்தாலும் சரி, மண்ணாக இருந்தாலும் சரி, மனுஷாலாக இருந்தாலும் சரி, தேவார்களாக இருந்தாலும் சரி, பிரம்மாவாக இருந்தாலும் சரி, அத்தனை ஆத்மாக்கும்
பரமாத்மாவா அவன் கூடவே இருக்கான். அர்ச்சை நிற்கிறானே, வா என்கிட்ட வா, உனக்கு நான் என்ன வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா. திருவேங்கடமுடையான ஒரு நிமிஷம் நினச்சி கையை கூப்புங்கன்னா அவனுடைய யாத்திரையில் அந்த திருப்பதி போகிறதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணமாலாம் முடியாது. ஆனால் அவனை நினச்சி நான் உன்னை சேவிக்கணும்னு ஆத்மார்த்தமாக நம்ம ஒரு நிமிஷம் நினச்சிட்டோம்னா அவன் அதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுப்பான்னு சொல்லுவாள். கலியுக தெய்வம் அவன் சொல்லி சொல்லுவாள். அந்த மாதிரி அந்த கலியுக தெய்வம் அவன் நம்மளை ரட்சிப்பான். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது இந்த அர்ச்சாவதாரம் தான். ஏன்னா அந்தர்யாமியே நம்ம தவம் பண்ணி தினம் உட்காந்து 5 நிமிஷமாவது நம்மளுடைய ஆத்மாவை நம்ம உணர ஆரம்பித்து அந்த ஆத்மாவோட அந்த பரமாத்மாவை உணர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் தோற்கானே அர்ச்சாவதாரமா அவனை போகலாமே, தினம் கோவிலுக்கு போகலாமே, ஒரு நிமிஷம் அந்த சன்னதியில் அப்படியே வேற எந்த சிந்தனையுமே இல்லாத, நம்மளுக்கு ஸ்லோகம் சொல்ல தெரியலன்னா பரவாயில்ல, கண்ணான்னு சொல்ல தெரியுமோ இல்லையோ, ராமான்னு சொல்ல தெரியுமோ இல்லையோ, கோவிந்தான்னு சொல்ல தெரியுமோ இல்லையோ, அந்த வார்த்தைகள் அவங்ககிட்ட கண்ணீர் மல்க, கண்ணில் கண்ணீர் மல்க, கண்ணா நீ நிற்கிறியே, உன்னை அடையிறதுக்கு எனக்கு வழிகாட்டு அப்படிங்கிறத விண்ணப்பிச்சுட்டா அவன் அப்படி மாற்றார் வழி தொலைந்து உன் வாசல் கண். நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஈகோவை நம்ம முதல்ல விட்டுடணும். அந்த ஈகோ தான் நம்மளுக்கு பகைவன். அந்த பகைவர்களை மாற்றார் வழி தொலைந்து, அந்த பகைமை எப்படி இவ 1000 பெண்களாக இருந்தாலும் இவ சொல்கிறாளாம், பெண்களுக்கு ஒரு எண்ணம் உண்டு, நான் அழகு, நான் சேஃபாக இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், இதெல்லாம் மனசு எல்லாருக்கும் உண்டானது தான். அந்த மாதிரி இந்த இடத்துல இவெல்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, உங்ககிட்ட எப்படி அந்த எல்லாம் பெரிய பெரிய தப்பு பண்ண ராஜாக்கள்லாம் தன்னுடைய ஈகோவை விட்டுட்டு தன்னுடைய இதை விட்டுட்டு தான் தோற்று போயிட்டோம் அப்படின்னப்போ அத்தனை பேரும் இந்திர பட்டாபிஷேகத்தை எடுத்துக்கோங்க. இந்திரன் பெரியவன் தான், தேவன் தான். அவன் கண்ணன் காலடியில் விழுந்தான், அவனுக்கு கோவிந்தா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். நம்மளுடைய ஈகோவை நம்ம என்னைக்கு மறந்து அவன்கிட்ட போய் அடிபணிகிறோமோ அப்போ அவனுடைய சௌந்தரிய குணம் ரட்சிக்கிற அந்த குணம் எழுந்து நிற்கும் அப்படிங்கிறான். இந்த இடத்துல காக்கா ராமாவதாரத்தில் சீத்தையினுடைய ஜெயந்தன்கிறவன் இந்திரனுடைய புள்ளதான் காக்கா ரூபத்திலிருந்து சீதா பிராட்டியை கொத்துறா. அதனால் ஏற்பட்ட அந்த கோபத்தில் ராமன் புல்ல அஸ்திரமாக ஜபிச்சு போடுறார். மூவுலகம் திரிந்து ஓடி எல்லா இடத்துலையும் போய் கேட்கறது காக்கா, யாரும் ரட்சிக்க மாட்டேங்கிறா. கடைசியில் சீதா பிராட்டிக்கிட்டே வருது. சீதா பிராட்டி காலில் விழுந்தப்போ அவள் தூக்கி அந்த காகத்தை ராமனுடைய பாதத்தில் வைக்கிறான். ஏன்னா அவள் காருண்யை. அப்போ அந்த ராமன் என்னுடைய அஸ்திரம் வீணா போகாது, என்ன பண்ணணும்னு சொன்னேன், என்னுடைய ஒரு கண்ணை எடுத்துரு அப்படின்னு சொன்னாப்புல அன்னைக்கும் காக்காய்க்கு வலது கண் கிடையாதுன்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லுவாள். அந்த காக்காயை ரட்சிச்சவன் கபந்தன், விராதன், இந்த மாதிரி எல்லாரையும் பகவான் கிட்ட அபச்சாரப்பட்டவ அத்தனை பேரையும் கூட அவன் ரட்சிச்சவன். அவன் இந்திரனுடைய தேரில் சாரதியா மாதலின்னு இருந்தான். அவனுடைய பொண்ணு குணகேசி, அவளுக்கு ஒரு பாம்பை இது பண்ணுறான். அப்போது சுமுகங்கிற பாம்பை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் போய் பாதாளத்தில் போய் கொண்டு வந்துடுறான். ஆனால் சுமுகனுக்கும் கருடனுக்கும் பெரிய பகை. அப்போது பகவான்கிட்ட போய் அவன் இது பண்ணுறான். மாதலி என்ன பண்ணுறான், பரமாத்மா கிட்ட போய் விண்ணப்பிச்சுக்கிறான். உன்கிட்ட இருக்கிற கருடன் இந்த பாம்பை நீ கொத்தாத பார்த்துக்கோனப்போ 2 பேருடைய பகையும் மாற்றி அருள் பண்ணவன் அவன். அந்த மாதிரி தன்மந்தே ராகவீரியம் நாரணம், அந்த நாராயணா அப்படிங்கிற அப்பேற்பட்ட வசத்தியான அந்த நாமத்தை இன்னும் சுயமந்திக கதை இருக்குது, ஜாம்பவானுடைய யுத்தங்கள் இருக்குது. ஆனால் எதுக்குமே நேரம் இருக்குன்னு எனக்கு தோணலை. அதனால் உள்பொருளை சொல்லி முடிச்சுக்கிறேன். அடிப்பணியும் போல இந்த இடத்துல சத்துருக்கள் தன்னுடைய ஈகோவை விட்டுட்டு முன்கிட்ட அடிப்பணியும் போல
நம்மளுக்கு நம்மளுடைய ஈகோவை விட்டுட்டு நம்மளும் அவங்கிட்ட போய் எங்கிட்ட எதுவும் இல்லைன்னு போய் நிற்கணும். அதை தான் இந்த இடத்துல பெரியவா எல்லாருமே எடுத்து சொல்கிறான். கண்ணா, பகைவர் உன் காலில் விழுந்தனர், நாங்களும் விழுந்தோம். ஆனால் 2 பேருக்கும் வித்தியாசம் உண்டுன்னு சொல்கிறா தாயார். என்னென்னா, அவர்கள் முடிஞ்சு பிழைக்கலாம். அதாவது நீ மன்னிச்சுட்டியானாக்கா அவள் போய் அவளுடைய வாழ்க்கையில் வாழ்ந்துடலாம். உன் குணத்தால் தோற்று போயிட்டோம். கண்ணன் நம்மளை காப்பாற்றுவான்ற நினைத்த தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு இல்லை. அப்படி இருக்க செய்யும் எங்களுக்கு அந்த மாதிரி போய் தனியாக இன்னுமே வாழ முடியாது. அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஆச்சார் நம்மளுக்கு எடுத்து சொல்கிறான். பெருமாளுடைய உதவி இல்லாத, பெருமாளுடைய அனுகிரகம் இல்லாத நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்கிற அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்கு தீர்மானமாக இருக்கணுங்கிறத தான் ஆண்டாள் ஆச்சியார் இதில் சொல்கிறார். வலி தொலைந்து அந்த நாஸ்திகனாக இருப்பவனை கூட அவன் ஆஸ்திகனாக மாற்றக்கூடியவன் அவன். அந்த மாதிரி போற்றியாம் வந்தோம். இரக்கமில்லாத எங்கோன் செய்த தீமை. அவன் என்ன பண்ணுறான்? இரக்கமில்லாத நம்ம கிட்ட இருக்கிற அந்த அகங்காரங்களை இரக்கமே இல்லாத அழிச்சுட்டு அவன் மேலே பக்தி உண்டாக்குற. போற்றியாம் வந்தோம். ராமா கிருஷ்ணா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தா, அச்சுதா அச்சுதான்னு நாங்கள் உன்னை போற்றி வந்துட்டோம். நாங்கள் உன்னை போற்றி வந்துட்டதுனால நீ இனிமே எங்களை கைவிட மாட்ட. மாற்றார் அப்படின்னாக்க மற்றொரு பொருளையும் சொல்கிறா இந்த இடத்துல. ஹிரண்யகசுவும் இரண்யாக்ஷம் முதலிய பகைவர்கள் எம்பெருமனோட போர் போகிறான். அவள் சாபத்தினால தான் இப்படி 6 பிறவி ராட்சசாலாம் எடுக்கிறான். அப்போது திருப்பி உங்ககிட்ட நான் தோக்கணும், தோற்று திருப்பி ஜெய விஜயர்களாகவே நாங்கள் நிற்கணும் அப்படிங்கிறத அந்த மாதிரி உனக்கு கைங்கரியம் பண்ணுறதை தவிர அந்த துவாரபாலகரால் நிற்கிறத தவிர எங்களுக்கு வேற எந்த இதுவும் வரக்கூடாதுன்னு அவள் வேண்டின்றதுக்கு போல மாற்றார். அந்த எங்களை வேற விதத்தில் மாற்றிடாத, இப்படியே எங்களை வச்சுக்கோன்றதை தான் அந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். இதுக்கு ஸ்வபதேசம் உள்பொருள். ஆச்சாரியன் பெரும் பசுங்களான சிஷ்யர்களை, ஒரு ஆச்சாரியன் இருந்தால் நிறைய பேர் பலனடையலாம். அந்த ஆற்ற படைத்தவனாக இருக்கணும். ஒருத்தருக்கு மட்டும் சொல்லி கொடுக்கறது இல்லை, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். ஏற்ற கலங்கள். இப்போ நான் சிறிய ஞானஸ்தன், எனக்கு கொஞ்சம் தான் கிரகிச்சிக்க முடியும்னாக்கா எனக்கு என்ன ஏற்குமோ அதை சொல்லி கொடுக்கணும் ஆச்சாரியன். இன்னொருத்தருக்கு ரொம்ப வேகமாக அவருக்கு ஞானம் கிரகிச்சிக்க தெரியுதுன்னா அப்படி ஏற்ற கலங்கள். அந்த மாதிரி சிஷ்யாத் ஈச்சேத் பராஜயம் அப்படின்னு சொல்லி வேதாந்தேஸ்கர் சொல்றாப்புல அந்த ஆச்சாரிய சிஷ்யை அந்த பாவம் அதில் ரொம்ப ஊற்றமுடையவராக இருக்கணும் ஆச்சாரியர். இன்னாருக்கு இவ்வளவுதான் ஏற்றுக்க முடியும், இன்னாருக்கு இவ்வளோ ஏற்றுக்க முடியுங்கிற பிரித்து பார்க்குற தன்மை ஆச்சாரியனுக்கு நிறைய இருக்கணும். அந்த வேதங்களுக்கு உண்மை கருத்தை அறிய முடியாத தவிக்கிற வேதம் எப்படி இருக்குது, அதனுடைய உண்மை பொருள் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு நிச்சயமாக முடியாது. ஆனால் அதை வேத வித்துக்கள் அவள்லாம் நல்லா படிச்சிருக்கா, படிச்சுட்டு அதை நம்மளுக்கு தரத ஒரு மரமாக இருக்கா, நிழல் தர மரமாக இருக்கா. அவகிட்ட போய் ராத்திரி பூரா அவள் தூக்கத்தில் கூட வேதங்களை சொல்லிகிட்டே இருப்பாளாம். தூக்கத்தில் கூட வேதம் நல்லா படித்த வேத வித்துக்கள் அவள் தூக்கத்தில் கூட அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாளாம். அந்த மாதிரி இருக்கிறவா அந்த ராத்திரியில் அந்த உரு போடுறாளே, அதை விடிகின்ற உடனே விடிய காலத்தில் எல்லாருக்கும் உபதேசம் செஞ்சு வைக்கிறான். அந்த மாதிரி ஏற்ற கலைகள்னா நம்ம உபதேசத்துக்கு பாத்திரமாகணும். நம்ம ஆச்சாரியன்கிட்ட போய் எனக்கு கற்றுக் கொடுங்கோன்னு நம்ம கேட்கணும். நம்ம கேட்டோம்னாக்க நம்மளுடைய பிழைகளை பொறுத்து நம்மளுடைய நம்மளுக்கு எந்த தகுதி இருக்கோ அந்த தகுதிக்கு தகுந்தாப்புல கொடுப்பான், மீத அளிப்பேன். ஆச்சாரனை காட்டிலும் உபதேசம் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. பகவான் இருக்கான், பகவான்கிட்ட நம்ம போய் நம்ம நேரம் வாங்கிக்க முடியாது. நம்ம திருக்கட்சி நம்பிகள் மாதிரி நம்ம ஆலவட்டம் விசிறி வீசி அவர்கிட்ட போய் நம்ம வாங்கிக்கிற ராமானுஜருக்கு 6 வார்த்தைகள் வாங்கி கொடுத்தாரே, அந்த மாதிரிலாம் நம்மளால பண்ண முடியாது. பகவான்கிட்ட நம்ம மனசால தான் பேசுகிறோம், நேரடியாக நம்மளும் பேசி அவனும் நம்மள்கிட்ட பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த ஆச்சாரியின் மூலியமாக தான் நம்ம அதை வாங்கிக்கணும்.
மாற்றாதே பால் செய்யும். வஞ்சனை இல்லாத சிஷ்யனை ஆச்சாரியன் அனுகிரகிக்கணும். வள்ளல் அவ எல்லாம் தெரிஞ்சவர், எனக்கு தெரிஞ்சதை நானே வச்சுக்கிறேன்னு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். பெரும் பசுக்கள் அந்த ஞான பாலால நம்மளை புஷ்டியாகணும். புஷ்டினா உடம்பு புஷ்டி இல்லை, இந்த மனசுல ஞான பால் குடிச்சு குடிச்சு மனசு தெளிஞ்சு போயிருக்கணும். அப்படியே மனசு புஷ்டியா இருக்கணும். அப்படி புஷ்டியா இருந்துட்டோம்னாக்க கேசவன் தமர் கீழ் மேல் எமர் 7 பிறப்புன்னு சொல்றார் நம்மாழ்வார். நம்மளுக்கு முன்னால இருக்கிற 7 பிறப்பு, நம்மளுக்கு பின்னால இருக்கிற 7 பிறப்பு, அத்தனை சம்பந்தங்களுக்கும் அந்த ஞான பால் போய் சேர்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஆச்சாரியன் கிட்ட நம்ம அனுகிரகம் பண்ணிட்டோம்னாக்க அது அப்போ நம்ம வந்தா நம்ம குழந்தைக்கு சொல்லி தருவோம். நம்மளுக்கு முன்னாடிலாம் அவ குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து நம்மளுக்கு புத்தி வந்திருப்போம், நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்போம். அதை தான் இந்த இடத்துல சொல்றான். அப்படிப்பட்ட வள்ளல் ஊங்கிற லக்ஷ்மியை என்னைக்குமே தன்னோட வச்சுட்டு இருக்கிறவன். அடியன் விண்ணப்பிச்சேன். ஆனா பகவான் ஊங்கிற எழுத்து மகாலட்சுமி, மாங்கிறது இந்த ஜீவாத்மாக்கள். அவன் உதாரன். அப்போ அந்த அப்படிப்பட்ட பகவானே நீ எழுந்திருந்த அருள்வாயாக. பகவான் எழுந்திருந்த அருள்வாயாகன்னு ஏன் சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆச்சாரியனை காட்டி கொடுக்கறதுக்கு அவன் தானே வரணும். அந்த பகவத் சங்கல்பம் இல்லாத எதுவுமே நடக்காது. பெரியவா எல்லாருமே சொல்லுவா, பகவத் சங்கல்பத்தினால இது நடந்தது, பகவான் இதை காட்டி கொடுத்தான் அதனால இது நடந்ததுன்னு சொல்லி எல்லா பெரியவாளும் சொல்லுவாள். அந்த பகவத் சங்கல்பம் வேணும். அந்த பகவத் சங்கல்பம் எப்படி கிடைக்கும்? அவங்கிட்ட போய் நம்ம வேண்டினவனாக்க அவன் எழுந்து வந்து நம்ம கிட்ட ஆச்சாரியனை காட்டி கொடுக்குற அந்த துயிலழாய். அப்படிப்பட்ட எவ்வனார் ரட்சகா மட்டும்தான் உன்னுடைய சிந்தனையா இருக்கே. உன்னுடைய ரட்சகத்துல உன்னுடைய யோகத்துல நீ வந்து யார் யார மனசுலாம் பூரணும்னு யோஜனை பண்ணிருக்கே. ஏன் மனசுல புரிந்துக்கோ, நான் ரெடியா இருக்கேன், உங்ககிட்ட அடி பண்ணிடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். மாற்றார் இந்த லௌகீக சத்துருக்கள், இதுதான் நம்மளுக்கு எதிரி. முதல் எதிரி இந்த லௌகீகம் தான். இதுலேருந்து மீண்டு வந்து இதுலேருந்து என்னை மீட்டு வந்து உன்னடி பணியத்துக்கு என்னை வெய்யே அப்படின்னு சொல்லி சொல்றார். தகுந்த சத் பாத்திரங்களால் சீடருக்கு உபதேசிக்கும் வகையில் வஞ்சனை இல்லாத ஞான பால உபதேசிக்கும். பட்ச பாதம் இல்லாத இவா பணக்காரா, இவா ஏழை, இவா அப்படி இருக்கா, அவ அப்படி இருக்கா, ஆச்சாரியன் பார்க்க கூடாது. அப்படி ஆச்சாரியன் பார்க்காத எல்லாருக்கும் கொடுக்கிற மனைமுடையவரா ஆச்சாரியன் இருக்கணும். அந்த பசுக்களை ஒப்ப அந்த மாதிரி ஆச்சாரியனுக்கு நம்ம மகன் போல பவ்யமா இருந்து சேவை பண்ணணும். குருக்கு எப்போவுமே சேவை பண்ணாதான் அதனுடைய பலன் ஜாஸ்தி. இந்த காலத்துல குருகுலம் இல்லைங்கிறதுனால அடியன் ஏற்கனவே விண்ணப்பிச்சன். குரு தட்சிணை முடிஞ்சதை கொடுத்துருந்தா அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும்னு விண்ணப்பிச்சேன். அந்த மாதிரி எல்லா அந்த சம்பிரதாயங்களை காப்பாற்றுறதுக்கு பகவான் பாஞ்சராத்திரத்துலேருந்து எல்லாத்தையும் ஆச்சாரியர்களுக்கு உபதேசித்தார். அது எல்லாத்தையும் அவர் வேற சிந்தனை இல்லாத நம்மளுக்கு வேற எந்த சிந்தனையும் இல்லாத அவர் நம்மளுக்கு இவா 1,00,000 ரூபாய் கொடுக்குறாளா, இவா 10 ரூபா கொடுக்குறாளா, அதெல்லாம் எந்த ஆச்சாரியனும் பார்க்க மாட்டார். என்கிட்ட வந்துட்டானா, உபதேசம் கேட்டிருக்கானா, அவனுக்கு நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு அவனால என்னத்தை ஏற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் அவனுக்கு உபதேசிக்கிறேன் அப்படிங்கிறான். சத்துருக்கள் இந்த உலக விஷயம், இந்த லௌகீக சத்துருக்களை அழித்து நம்மளுக்கு ஞானப்பாலை கொடுத்து ஞானப்பாலை ஊட்டி அவன் எப்படியெல்லாம் நம்மளை ரட்சிக்கிறாங்கிறத அனுபவத்தை அடிய நேத்தே விண்ணப்பிச்சேன். ஒரு சக்கரை பொங்கலோ ஒரு கல்கண்டோ எதுவோ நான் சாப்பிட்டு பார்த்து தித்திக்கிறதுனா உங்களுக்கு தெரியாது, அதை நீங்க அனுபவிக்கணும். அந்த கண்ணங்கிட்ட போய் நின்றுட்டு கண்ணான கை கூப்புற அந்த அனுபவம் தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க எல்லாருக்கும் ஏற்படணும். அதன் மூலம் நீங்க எல்லாரும் பரம காந்திகளா, பரம பக்திகளா, கண்ணனே கருந்தைவோன்னு இருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு உங்களை அந்த பகவான் மாற்றணும் அப்படின்னு அவங்ககிட்டயும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன். நீங்களும் மாறணும்னு உங்ககிட்டயும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன். அடியேன் குற்றம் குறைகள் இருப்பில் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியேன் கோதை
திருவாடிப்பூரத்து ஜகத்து உதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்து அளித்தாள் வாழியே, மறுவாரும் திருவல்லி மலராடு வாழியே, வண்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடி